காலச்சக்கரத்துக்கு மேசம், மேசத்துக்கு 5வது ராசி தான் சிம்ம ராசி. சிம்ம ராசி தான் சூரியன். இந்த சூரியன் வந்து மேச ராசியில் உச்சமாவார். அப்போ இந்த மேச ராசியில் உச்சமாகும்போது அப்போ சிவன் எங்கே போய் பரம உச்சமாயிருக்கிறாருன்னா மேச ராசியில் தான் உச்சமாயிருக்கார். அதனால தான் மேசம் என்பது தலை. இந்த தலைக்குள்ள இந்த தலை இந்த கழுத்து வரைக்கும் இருக்குது இல்லைங்களா, அது வந்து மேசம். அப்போ யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் அந்த மேச ராசியில் அந்த சூரியன் உச்சமாக இருக்குதோ அவங்க வந்து பிரதோஷ வழிபாடு கரெக்டாக பண்ணினாங்கன்னா முற்பிறவியில் செய்த பாவமும் இந்த பிறவியில் செய்த பாவமும் நிவர்த்தியாகும். அதுக்கு தான் அந்த காலச்சக்கரத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன் மேச ராசியில் போய் அவர் உச்சமாகிறதுனால அந்த மேசத்துக்கு தான் அந்த முதலிடம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் கொடுத்து வச்சுக்கிறாங்க. அதனால தான் அந்த மேச ராசிக்குள்ளே அசுவனி கேது, பரணி சுக்கரன், கிருத்திகை சூரியன் வரும். அதனால தான் அந்த சூரியனுடைய வீட்டிலேயே சூரியன் இருக்கிற மாதிரி சூரியனுடைய நட்சத்திரம் அதுக்குள்ளே இருக்கிறனால தான் அந்த ஹீட் அங்கே வந்து இருக்கிறனால தான் அந்த வில் பவர் இருக்கிறனால அந்த பரம உச்சமாகிறதுக்கு காரணம்.